இந்த சிமிலாரிட்டி சயின்ஸ் திரும்ப திரும்ப படிக்கும்போது, திரும்ப திரும்ப அதை பற்றின விஷயங்கள ஷேர் பண்ணும்போது, ஒரு விஷயம் கிளியர் ஆகிறது எனக்கு என்ன அப்படின்னா, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து, அவங்க என்ன மாதிரி டெஸ்ட் வச்சாலும் வந்துட்டு அதில் பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. பை டிஃபால்ட் வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விவேகானந்தர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது சிமிலாரிட்டி சயின்ஸில் அடுத்த கேரக்டர் சிமிலாரிட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்கள நம்பி எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் எகைன் மறுபடியும் வந்து அந்த பிச்சைக்கார மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட பணம் செல்வாக்கு இருந்தாலும் வந்துட்டு இவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்கும். அதாவது என்ன சிமிலாரிட்டியில் மாட்டியிருப்பாங்க அப்படின்னா, யாராவது பணம் எண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தையே வெறிச்சு பார்த்துட்ருக்குற நபராக, குறுகுறுன்னு பார்க்குற நபராக இருப்பாங்க. இவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க அந்த இந்த மாதிரி வந்து பணம் என்கிட்ட இல்லை, அல்லது இவ என்கிட்ட இருக்கிறத விட இவங்ககிட்ட ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இல்லை, இது நிரந்தரமாக நம்மகிட்ட இருக்க போகிறதில்ல அப்படின்னு கூட இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி விஷயம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற இது விஷயம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே வந்துட்டு இறங்கி அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தோல்வியான நபராக அவங்கள பார்த்துட்ருப்பாங்க, பிச்சைக்காரர் மாதிரி. இந்த பணத்தை எண்ணும்போது பார்க்குற விஷயத்தில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்க கணக்கு சொந்த பணத்தை கணக்கு பார்க்குறவங்க ஒருத்தர் இப்போ எண்ணும்போது இன்னொருத்தர் செக் பண்ணுறாங்கன்னா அது ஓகே. மற்றபடி வெளியாட்கள் யாரும் அந்த மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கலாம். இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே, இப்போ எங்கே பணத்தெல்லாம் அந்த மாதிரி கத்தையாக எண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. அதுக்கு வந்து ஆத்தர் சொல்கிறது வந்து இன்னொரு ஆப்ஷன், இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு பெண்களை வந்து அந்த பணத்தை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பார்ப்பாங்க, அந்த வெறிக்க பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அந்த வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இப்படி பார்ப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. 50 வயசு, 60 வயசு, 70 வயசு நபர்கள் கூட இப்படி பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி நபர்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நபர்கள்கிட்ட தள்ளி இருந்துக்கலாம், உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். அல்லது நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வராங்க, அது செக் பண்ணிவிட்டு அவங்கள விட்டு நகண்டு போகிறது நல்லது. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறதோ அல்லது முக்கியமான பொறுப்புகளை கொடுக்குறதோ வந்து தவிர்க்கலாம். இந்த பாயிண்டில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சமீபத்தில் எம்எம்ஜியில் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு பக்கம் ஆகும். பணத்தை வாங்கும்போது ஒரு மாதிரி பேசினார். குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்துட்றேன், முடிஞ்சதுக்கு முன்னாடியும் பிரின்சிபல் அமௌண்ட்டு சேர்த்து ரிட்டர்ன் பண்ணணும்னு வாங்கினாலும் 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணல. கேட்கும்போது வந்துட்டு நீங்கள் என்ன பெரிய ஆளா, அப்படியா இப்படியா அப்படின்னு பேசிக்கிட்டோம். ப்ளஸ் வந்து பேங்க்லேயே அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, நீங்கள்லாம் என்ன பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சொன்ன டைம் கொடுக்கணுமா அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்காப்புல. அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன ஏதுன்னு பின்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது அவரும் அந்த மாதிரி பெண்களை வந்து குறுகுறுன்னு பார்க்குறது, மற்ற வேலைகளில் இருக்கும்போதும் யாராச்சும் லேடிஸ் உள்ள வந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கதே தெரிய வந்துச்சு. அதனால் நம்ம யார் எப்போ இந்த மாதிரி பார்த்தாலும் ஃப்யூச்சரில் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி நபர்கள்கிட்ட ரொம்ப உஷாராக தள்ளி இருக்கிறது நல்லது. மற்ற பொறுப்புகளையும் பணம் கொடுக்குற விஷயங்கள்லையும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். அடுத்தபடியாக பார்ப்போம்.